ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். மதுராவில் கம்சனுடைய சிறைச்சாலையில் தேவகி என்னும் மாதரசிக்கு மகவாக தோன்றி அதே இரவில் கோகுலம் வந்து யசோதைக்கு மகனாக இருக்கலுற்றான் கண்ணபெருமான். தான் சிறைச்சாலையிலே பிறந்தாலும் வளர்வதற்காக கோகுலம் புகுந்தபடியாலே ஒளித்து வளர என்று மங்களாசாசனமிட்டாள் ஆண்டாள். இந்த உண்மையை நாரதர் மூலம் அறிந்த கம்சனின் வயிற்றில் தீப்பிடித்து கொண்டதாம். தன்னை கொல்வதற்காக பிறந்த சிறுவன் எங்கிருக்கிறான் என்பதை அறியாமல் மனோபயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த கம்சனுக்கு உண்மை தெரிந்ததும் பய உணர்வு அணையாத தீக்கொழுந்தாகி அடிவயிற்றில் குடிகொண்டு உடம்பெல்லாம் கொதித்து தகித்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவே, உன்னை தொழுது வந்தோம். எமது நோன்புக்கு வேண்டிய பொருளான பறையை தருவாயாகில் திருவாகிய மகாலட்சுமி விரும்பும் உன்னிடம் உள்ள திருவுக்கு தக்க செல்வத்தையும் உனது வீர பராக்கிரமங்களையும் யாம் வாயார பாடி உன்னை பிரிந்து வாடும் துன்பமும் மறந்து குளிரிலே வந்த வருத்தமும் தவிர்ந்து மகிழ்வெய்துவோம். இப்படி பாடுகின்றாள் ஆண்டாள். இந்த மார்கழி மாதத்திலே ஆயர்குல பெண்கள் எல்லாம் கிருஷ்ணனுடைய முக தரிசனத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றார்களாம். ஸ்ரீ கிருஷ்ணா சரணம்.